ஐயா, திருச்சி மாவட்டம் மணச்சூர் வட்டம் இனாம்கல்பாளையம் கிராமத்தில் முருகேசன் என் பேருங்கய்யா. பட்டா பேர் மாற்றுறதுக்கு விஓட்ட மனு கொடுத்தேங்கய்யா. ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணேன். இதுவரையிலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலைங்கய்யா. விஓட போய்ட்டு மனு கொடுத்தோம்னா நீங்கள் போய் தாசில்தாரை போய் பாருங்கள் அப்படிங்கிறாரு. தாசில்தாரை போய் பார்த்தோம்னா விஓ போய் பாருங்கிறாருங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. ஆர்ஐட்ட போனாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாது. விஓ நீங்கள் அவர் உத்தரவு போட்டால் தான் இங்கே வரும், நாங்கள் ஏதாவது பண்ண முடியும், இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லி பேசி அனுப்பி விட்டுறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலைங்கய்யா. எங்களுக்கு பயமாக இருக்குது. ரொம்ப நாளாக அலைகிறோம், ஆனால் ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு. 3 மாதத்துக்கு பக்கம் அலைஞ்சிக்கிட்டு இருக்குங்க. ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் கூலி வேலை செஞ்சு தான் நான் குடும்பத்தை காப்பாற்றுறேங்க. இந்த நிலைமையில் ஒரு வாரத்தில் 4 நாளைக்கு போய்ட்டு அவரை போய் பார்த்துட்டு பார்த்தோம்னா சரி உட்காருங்கிறாருங்க. உட்காந்துட்டு பார்த்துட்டு 1/4 மணி நேரம் கழிச்சு பார்க்குறோம் அப்படின்னா பார்த்துட்டு இல்லைங்க நான் 2 நாள் கழிச்சு வாங்க அப்படிங்கிறாரு. பெரிய ஆளுகள்லாம் போய் பார்த்தா உள்ளே போய்ட்டு உட்கார வச்சு நீட்டாக அவங்களுக்கு என்ன பட்டா பேர் மாத்திரமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஏழை எளிய மக்கள் போனோம்னா எங்களெல்லாம் ஒரு துஷ்டமாக பார்த்து எங்களை வெளியே அனுப்பிடுறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலைங்கய்யா. மாண்புமிகு முதல்வர்கள் இவங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த மக்களுக்கு பட்டா பேர் மாற்றம் கொடுக்குறதுக்கு நடவடிக்கை எடுத்து ஒரு உத்தரவு போடுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேங்கய்யா. எங்களுக்கு என்ன எத்தனை வாட்டி அலைஞ்சி நாங்கள் பட்டா மாற்றம் விஓஆர் தாசில்தார் இவங்களுக்குள்ளேயே தான் முடிகிறது இந்த வேலைகளே. ஆனால் இவங்களே எங்களை தட்டி கழித்து அனுப்பிவிட்றாங்க. நாங்கள் எவ்வளோ நாள் அலையிறது அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க வேறு யாராவது போய் கேட்டால் உடனே பண்ணி கொடுக்குறாருங்க விஓ. அவர் பேர் செந்திலுங்க. எங்களுக்கு மட்டும் பண்ணகிறாரு. என்னன்னே ஒன்றும் புரிஞ்சிக்க முடியலைங்க அவரை பற்றி. எதுக்காக ஒரு அலையிற வேறு ஏதாவது பண போக்குவரத்து ஏதாவது கேட்குற மாதிரி இருந்தாலும் அதுவும் கேட்க மாட்டேங்கிறாரு. கேட்குறதுக்கு யோசிக்கிறாங்க. இதுக்குன்னு தனியாக ஆள் வச்சுருக்காங்க. அவங்க மூலயமா இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் நடக்குதுங்க. அது எனக்கு ஓரளவுக்கு தெரியுது. நான் பட்டா பேர் மாற்றுறதுக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாம் கையில் வச்சுருந்து கொடுத்தாலும் அவர் தட்டி கழிக்கிறாருனால அவர் ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் செயல்படுறாருங்கிறது எனக்கு தெரிய வருதுங்க. இது எனக்கு என்னமோ ரொம்ப நாளாக அலையிறதுனால எனக்கு ஒரு வேலை சந்தேகமாக இருக்குது. என்ன உள்நோக்கத்தோடு இவர் இந்த மாதிரி இருக்கார் அப்படிங்கிறது தெரியல. இப்போ கலெக்டர் ஆஃபீஸுக்கு மனு கொடுத்தாங்க, பட்டா மாற்று கொடுக்க சொல்லி அவங்க ஆர்டிஓ அம்மா அனுப்பியிருக்காங்க. சார் அனுப்பியிருக்காங்க சார், அம்மா தபால் அனுப்பியிருக்காங்க, எனக்கு நகல் போட்டிருக்காங்க சார். அதை வாங்கி அது ஒரு பொருட்டாகவே பார்க்கலங்க. வாங்கி அவர் அப்படியே கொடுத்துட்றாரு. என்ன ஒரு உயரதிகாரிகள் அனுப்பியிருக்காங்கிறத ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அவரே கொடுத்துட்றாருன்னா இவங்க அவங்க டீலிங்கில் இருக்காங்கங்கிற மாதிரி எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. ஆனால் கொடுத்த தபாலெலாம் வாங்கி வச்சு என்கிட்ட திரும்பி அவரை கொடுத்துட்றாரு. எங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலாக இருக்குங்க. நான் குழந்தை குட்டிங்களை பார்க்குறதா, இங்கே தாலுகா ஆஃபீஸுக்கு அலையிறதா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் இதுங்களாவே போகிறதுக்கு ரொம்ப பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது நல்லாவே கண்கூட எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க மனக்குமுறல் அவ்வளோ பெரிய குமுறலாக இருக்குது. நான் இப்போ அலைஞ்சி எங்களுக்கு மன உளைச்சலில் இப்போது என்னால் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்கேன் ஐயா. பார்த்து நீங்கள் ஏற்பாடு பண்ணி ஒரு உதவி செய்கிற மாதிரி உங்களை நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா.